நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில் 2 வீடுகளில் மட்டும் 510 வாக்குகள் இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் EPS முன்வைத்த புகார் பூதாகரமான நிலையில் அது பற்றி நியூஸ் தமிழ் செய்திக்குழு நடத்திய கள ஆய்வில் குழப்பத்திற்கான விடை கிடைத்துள்ளது. SIR பணிக்கு இடையே எழுந்த பகீர் புகார் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் பார்வையையும் தாம்பரம் பக்கம் திருப்பிய நிலையில் ஒரே ஒரு தேவாலயம்தான் அனைத்து குழப்பத்திற்கும் காரணம் என்பது தெரியவந்துள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக தயாராகி கொண்டிருக்கிறது தமிழ்நாடு. அதே வேளையில் SIR என்ற வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள 2 வீடுகளில் மட்டும் மொத்தமாக 510 வாக்குகள் இருப்பதாக கூறி அதிர வைத்திருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. அதாவது இரும்புலியூர் காயத்ரி நகர் 3வது தெருவில் 1ஆம் நம்பர் வீட்டில் 360 வாக்காளர்களும், அதே போல ரோஜா தோட்டம் 2வது தெருவில் கதவு எண் 1இல் 150 வாக்காளர்களும் உள்ளதாக பகீர் புகாரை தெரிவித்தார். தாம்பரம் சட்டமன்ற தொகுதி பாகவெண் 115 காயத்ரி நகர் 3வது தெரு கதவு எண் 1, அதுல 360 வாக்குகள் ஒரு வீட்டில் இடம்பெற்றிருக்கு. பாகன் 117, அதே தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில் பாகன் 117 ரோஜா தோட்டம் 2வது தெரு கதவு எண் 1 150 வாக்குகள் இருக்குது. ரெண்டுலயுமே பாத்தீங்கன்னா 510 வாக்குகள் 2 வீட்டில் இருக்குது. தாம்பரம் போன்ற தமிழகத்தின் மிக முக்கிய சட்டமன்ற தொகுதியில் இவ்வளவு பெரிய குளறுபடி இருப்பதாக EPS கூறியது பூதாகரமானது. இதனை அடுத்து அதன் உண்மைத்தன்மையை ஆராயும் விதமாக நியூஸ் தமிழ் செய்தியாளர் குழு சம்பந்தப்பட்ட வீடுகளுக்கு நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டது. அப்போது காயத்ரி நகரில் உள்ள வீட்டில் தற்போது 56 வாக்குகள் மட்டுமே இருப்பது தெரிய வந்தது. அதே போல ரோஜா தோட்டம் தெருவில் 150 வாக்காளர்கள் இருப்பதாக கூறப்படும் வீடு பாழடைந்து கிடந்ததோடு அதில் தற்போது 44 வாக்குகள் மட்டுமே இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. அத்தோடு இரு வீட்டிலும் 510 வாக்காளர்கள் இருப்பதாக எழுந்த குழப்பத்திற்கான காரணமும் தெரிய வந்தது. இந்த இரு வீடுகளும் அதே பகுதியில் செயல்பட்டு வரும் பெந்தேகோஸ்தே சர்ச்சுக்கு சொந்தமானது என சொல்லப்படுகிறது. உலக புகழ்பெற்ற இந்த தேவாலயத்திற்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் கன்னியாஸ்திரிகள் அங்கேயே 4 ஆண்டுகள் வரை தங்கி பயிற்சி பெற்று அதன் பின்னர் கிளை தேவாலயங்களுக்கு செல்வது வழக்கமாக உள்ளது. இந்த இடைப்பட்ட காலத்தில் குறிப்பிட்ட அந்த 2 வீடுகளில் தங்கியிருப்பதாக கூறியே அவர்கள் வாக்குரிமை பெற்றதாக சொல்லப்படுகிறது. இதே போல தொடர்ச்சியாக பல ஆண்டுகள் பலர் அந்த வீடுகளில் இருப்பதாக கூறி வாக்குரிமை பெற்றதே ஒட்டுமொத்த எண்ணிக்கை 500 கடந்ததற்கு காரணம் என்று சொல்கிறார்கள். ஆனால் தற்போது நடைபெறும் SIR பணியின் போது இடமாறிய வாக்காளர்களின் பெயர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டதாகவும் தகுதியுள்ள 95 வாக்குகள் மட்டுமே இறுதி செய்யப்பட்டதாகவும் திமுக மாமன்ற உறுப்பினர் இந்திரன் விளக்கம் கொடுத்திருக்கிறார். 115வது பாகத்தில் 54 பேரும் 117ஆம் பாகத்தில் 41 பேரும் ஆக 95 பேர் தான் இப்போ வாக்காளர் படிவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, கொடுத்து பெறப்பட்டிருக்கின்றது. மீதி இருக்கிறவங்க 175 பேருக்கு 140 பேர் ஷிஃப்டட் ஆயிட்டாங்க, அவங்களுக்கு படிவம் கொடுக்கப்படவில்லை. இதுதான் உண்மை. ஆனால் இன்னும் 200 பேர் கிட்ட அவங்க வெளி மாவட்டத்திலிருந்து இங்க வந்திருக்காங்க, இங்கே அடையாள அட்டை வச்சிருக்காங்க. இங்கே இந்த விலாசத்துல அடையாள அட்டையும் வாக்குரிமையும் அந்த ஆதார் அட்டையும் ரேஷன் கார்டும் பெற்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கு உண்மையாக அவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமை உண்டு. அவர்கள் இங்கே புதியதாக வாக்காளர்களாக சேர்ப்பதற்கு தகுதிப்படுத்தலாக இருக்கின்றார்கள். இதனிடையே தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில் இதுபோன்று 24,000 போலி வாக்குகள் கண்டறியப்பட்டுள்ளதாக அதிமுக மாவட்ட செயலாளர் பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக ரயில்வே குடியிருப்பில் 600 வாக்குகள் இருப்பதாக சொல்லப்படும் நிலையில் பல வீடுகள் இடித்து அகற்றப்பட்டு 60 பேர் கூட அங்கு வசிக்கவில்லை என்றும் புகார் தெரிவித்தார். இங்கே அருகே இருக்கக்கூடிய ரயில்வேக்கு சொந்தமான அது ஒரு கோட்ரஸ், அந்த கோட்ரஸில் பல வீடுகள் இடிக்கப்பட்டு விட்டது. அங்கே 600க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருப்பதாக வாக்காளர் பட்டியலிலே பெயர்கள் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் அங்கே மொத்தமே 60 பேர் 70 பேர் தான் இருக்கிறாங்க. மற்ற வீடுகள் எல்லாம் இடிக்கப்பட்டு விட்டது. இதை கூட திமுகவினர் ஏற்றுக்கொள்ளாமல் தொடர்ந்து அங்கே போலியான நபர்களை வைத்து ஒவ்வொரு தேர்தலிலும் அவர்கள் வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
முன்னதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு குறித்து விசாரிக்க சென்ற செய்தியாளரை திமுகவின் BLA-2 என கூறப்படும் நபர் தடுத்து நிறுத்தி வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆனால் செய்தியாளர் தொடர்ந்து கேள்வி எழுப்பிக் கொண்டே இருந்ததால் ஒரு கட்டத்தில் அரண்டு போன அவர் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தார். பொறுமையா இருங்க சார், பொறுமையா இருங்க. இல்ல யார்கிட்ட சொல்ல போறீங்க? யார்கிட்ட சொல்ல போறீங்க? 50 ஓட்டு இந்த வீட்ல இருக்கா செக் பண்ணிக்கோங்க சார். இல்ல யாருக்கு சொல்றீங்கன்னு கேட்டேன். இந்த டிவி பேர் கேட்டீங்களா? யாருக்கு சொல்ல போறீங்க? ஆமா சார். யாருக்கு சொல்ல போறீங்க? அதிகாரிக்கா இல்ல உங்க எம்எல்ஏக்கு சொல்ல போறீங்களா? தெரியல, சொல்லுங்க. இல்ல அதை நான் பார்த்துட்டு சொல்றேன் சார். யார்கிட்ட நான் பார்த்துட்டு சொல்ல போறீங்க? நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.